தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று மாட்டுப் பொங்கல் பண்டிகை நெல்லை மாவட்டத்தில் களை கட்டியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாட்டுப் பொங்கல் கோலாகலமாக அம்மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, அம்மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கல் பண்டிகையை அம்மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு வராங்க? இது பற்றிய விவரம். மாட்டுப் பொங்கல் என்பது பொங்கல் திருவிழாவில் இரண்டாவது நாளாக உழவுக்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் என்பது மாட்டுப் பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலையிலே மாடுகளுக்கு குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாலை அணிவித்து பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளன. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏறுதழுவி விளையாட்டுகளும் இது போன்ற தமிழர் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பாரம்பரிய விழாவுக்கும் முக்கிய அம்சமாக உள்ளது. விவசாயத்திற்கு முக்கிய பங்கேற்றக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விழா என்பது தற்போது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன. வழிபாடு செய்யப்பட்டு மாடுகளுக்கு குளிப்பாட்டி பூக்கள் மற்றும் மணிகள் அணிவித்து பொங்கல் வைத்து பொங்கல் பானையில் இருந்து பொங்கலை எடுத்து மாடுகளுக்கு வழங்கி இந்த பொங்கல் மாட்டுப் பொங்கல் என்பது தற்போது கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வந்தாலும் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள முன்னீர்குளம் கிராமத்தில் அதிகாலையிலேயே அந்த மாடுகளுக்கு பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு தற்போது மாட்டுப் பொங்கல் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த மாட்டுப் பொங்கலும் போது தங்கள் வீடுகளுக்கு முன்பாக பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என கோச்ச போட்டு அந்த மாடுகளுக்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விழா என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னீர்குளம் மட்டுமில்லாமல் பல்வேறு கிராமங்களிலும் இந்த மாட்டு பொங்கல் விழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.